மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீர்வு காணக்கூடிய தினம். குறிப்பாக கடன் தொல்லைகள் போன்ற விஷயங்களுக்கு அதை திருப்பி செலுத்துவதோ அதற்கான வழிமுறைகள் பிறக்கும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய சில கோளாறுகள், குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகள், இதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு வழிமுறைகளும் காண்பிக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அதனால் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தினம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஆக்கப்பூர்வமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம், தன வரவை தரக்கூடிய தினம், சில பெரிய காரியங்களை சாதிப்பதற்கான வழிமுறைகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினமாக அமைந்திருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம். நீங்கள் சரியான முறையில் முதலீடு செய்து பயனடைவீர்கள். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய தினமாக இது அமையும். உங்கள் பண வரவை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளில் ஈடுபடும் பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இதில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம், நிதானமான போக்கை கையாள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமையும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். எதையும் எதிர்பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும். மிதுன ராசி அடுத்தது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழல், தாயினுடைய அன்பு, தாயாரால் நமக்கு வரக்கூடிய சகாயங்கள், இதெல்லாம் தெரிவிக்கக்கூடிய தினம். குடும்பத்தில் ஒரு விழா காலத்தை போல ஒரு சந்தோஷம், எல்லாரோடையும் சேர்ந்து பேசி ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ பார்த்தா, மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சாந்தமாக இருக்க வேண்டும், கோபத்தை மூட்டை கட்டி வைக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும், எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதிர்பாராத சிறு விபத்துகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி சில பேர் யோசனை கேட்க வருவார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல பிரச்சனைகளுக்கு மருந்தாக அமையும். உங்களால் வெற்றி அடைந்தேன் அப்படின்னு உங்களை புகழ்வாங்க. மன நிறைவை தரக்கூடிய தினமாக இருக்கும். எதிர்பாராத வெகுமதிகள், சிறு பிரயாணங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா, புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடிய தினமாக அமையிறது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இனிமையான வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்படுத்தக்கூடிய, உங்கள் புகழை உயர்த்தக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவை குறிக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. நீங்கள் ஆற்றிய செயலுக்கு, உங்களுடைய திறமைக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமாக இருக்கும், வெகுமதியாக வர வேண்டிய பணமாக இருக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இனிமையான காலகட்டம், நல்ல லாபங்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது.
பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான தினமாகவும் எந்த காரியத்திலும் வெற்றி தரக்கூடியதாகவும் இனிமையான ஒரு தினமாகவும் அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில பின்னடைவுகள், சில பிரச்சனைகளை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரையில் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய, உங்களை பூரணமாக அறிந்து கொண்ட நண்பர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு சந்தோஷத்தையும் மன வருத்தங்களை எல்லாம் மறந்து போகக்கூடிய அளவுக்கு அதாவது ஒரு சின்ன வயசுக்கு போயிட்டா போல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று பிரச்சனைகள் நிறைந்த தினமாக இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம், சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அற்புதமான ஒரு சாதனைகள், அந்த சாதனைகளுக்காக உங்களுக்கு ஈவன் விருதுகள் கூட வந்து சேரலாம். ரொம்ப பாராட்டப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஒரு தனி வைரமாக ஜொலிக்கக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பின்னடைவுகள்லாம் இருந்தாலும் கூட சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய தினமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்வன்மையும் புகழும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டில் போயிட்டு ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பது போன்ற விஷயங்களும், வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வருவது, சில நேரங்களில் நல்ல அற்புதமான க்ஷேத்திரங்களில் போயிட்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது போன்ற நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவோடு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சாதனை நிறைந்த தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை கூட சில நேரங்களில் பாதிக்கப்படும். எந்த ஒரு காரியத்திலும் இரட்டிப்பாக செலவுகள் அதிகப்படலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், மன சந்தோஷங்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது நன்மைகள் அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலுமே பின்னடைவுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடிய தினமாகத்தான் அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமைகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம், பாதிப்புகள் ஏற்படலாம். இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நம்ம கூட இருக்கிற பார்ட்னர்ஸோடையும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கிற உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினம். எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவில் சில நிகழ்வுகள் ஏற்படலாம். நிதானமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஆக்கப்பூர்வமான தினமாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றும் வரையலாம்.
இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகத்தான் அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வாக்குவாதங்கள், நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் குற்றம் குறை கண்டுபிடிப்பது போன்ற நிகழ்வுகளை கொண்ட தினமாக அமையிறது. சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டி கூட வரலாம். எதையும் செய்வது தவறல்ல, ஆனால் அது தேவைக்கேற்ப செய்ய வேண்டுமே தவிர கடன் கிடைக்கிறதேன்னு வாங்கிடக்கூடாது. இல்லை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்படலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாக இது அமையும். சில செலவுகள் ஏற்படலாம், இருந்தாலும் மன நிறைவை தரக்கூடியதாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான தினம், குடும்பத்தாருடன் ஒரு சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய தினம், பகையும் நட்பாக மாறும். மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய அளவு பெருமையும் சந்தோஷம் ஏற்படும். சில நேரங்களில் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபடும் பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் அமையும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக அமையிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாபத்தை தரக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாகத்தான் இது அமையிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு இருக்கும், இருந்தாலும் சரியான முறையில் நீங்கள் முடிவெடுத்து வெற்றி காண்பீர்கள்.